பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் கீழ்ப்படிய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தியானித்து வருகிறோம். விசுவாசத்தோடு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, நன்மையோ தீமையோ கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 15:22 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இதுதான் உத்தமம், இதுதான் அவசியம், இதுதான் தேவனின் எதிர்பார்ப்பு. எனவே கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி ஆண்டவர் பேசினாலும் கீழ்ப்படிவோம். ஆலயத்துக்கு போகிறது பெரிய விஷயம் அல்ல. ஆலயத்தில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது தேவன் நம்மிடத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். எனவே கீழ்ப்படிவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கி இன்னொரு கீழ்ப்படிதலை கூட நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி கீழ்ப்படிய வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:3-4. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பாருங்க, 3ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், டெஸ்ட் பண்ணுறாரு. என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய குமாரன், உன்னுடைய நேச குமாரன் ஏக புதல்வனை அழைச்சிட்டு நீ போ, அவன் உன் புத்திரன், அவன் ஏக சுதன், உன்னுடைய நேச குமாரன், அவனை கூட்டிகிட்டு நீ போ, மோரியா தேசத்துக்கு போ, நான் காமிக்கிற மலையின் ஒன்றிலே அவனை தகன பலி செலுத்து. சாதாரணமான விஷயமா? ஆண்டவரே, எனக்கு அடையாளம் காட்டுங்க, நீங்கள் தான் சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கிடச்சா நீங்கள் சொன்னதாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்படியெல்லாம் ஆபிரகாம் கேட்கவே இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். தேவன் சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அந்த ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தான்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக கீழ்ப்படிந்தார். இந்த கீழ்ப்படிதலில் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிற இன்னொரு பாடம் என்னென்னா, கீழ்ப்படிதலுக்கு காலதாமதத்தையோ ஒரு நேரத்தையோ குறிக்காதீர்கள். கர்த்தர் பேசினார் அதிகாலையில், 1 வருடம் கழித்து, இல்லை 10 வருஷம் கழித்து, இல்லை ஒரு சில நாட்கள் கழித்து ஆபிரகாம் இல்லை. அந்த வசனம் கர்த்தர் பேசுகிறாரு, காலையில் எழுந்த உடனே ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். இது உடனடியாக ஆபிரகாமுடைய அந்த ரியாக்ஷன், அந்த ரிஃப்ளெக்ஷன், இதுதான் இப்படி தான் இருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாரா, நான் உடனே கீழ்ப்படுகிறேன். சில நேரம் கர்த்தர் சில காரியத்தை குறித்து நம்ம கூட பேசுவார். சில விஷயங்களை கர்த்தர் பேசுவார், வேணாம் இது செய்யாத அப்படின்னு. நம்ம அதுக்கு சில காலங்களை வைக்கிறோம். நீங்கள் இதை செஞ்சால் நான் அப்படி செய்கிறேன்னு ஆண்டவருக்கே சில நேரம் ஆலோசனை கொடுத்து, தேவனுக்கே சில நேரங்கள் பார்த்திங்கன்னா கீழ்ப்படுதலுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி நம்ம தப்பிக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு நாளும் செய்யாதீங்க, கீழ்ப்படியுங்கள். உடனே நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பிசாசு பிடித்தவனை பார்த்து, அந்த பிசாசை பார்த்து கட்டளை எடுக்கிறார். உடனே அந்த பிசாசு அவனை விட்டு போயிடுச்சு. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக்கோங்க. அதில் அந்த 26ஆம் வசனத்தில் காற்று, பயங்கரமான காற்று கொந்தளிப்பு, படகு நிரம்பத்தக்கதான ஒரு பெரிய அலை, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இயேசு இங்கே படகிலே எழுந்து, அந்த 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றும் கடலும் பிசாசும் கூட உடனே கீழ்ப்படிந்ததாம். ஆனால் அவர் சாயலின்படி படைக்கப்பட்ட நம்ம தான் 1000 சாக்கு போக்க சொல்லிட்டு ஏன், எதுக்கு, எத்தனை விதமான கேள்விகள் கேட்குறோம். யோசித்து பார்த்தீங்களா? கீழ்ப்படிதலில் உடனே கீழ்ப்படிங்க. ஆண்டவர் இதுதான் ஆண்டருக்கு பிடிச்சமான காரியம். எவ்வளோ சந்தோஷப்படுவார்ல, என் பிள்ளை நான் சொன்ன கேட்பான். இன்றைக்கி அது மாதிரி நம்மளை குறித்து கர்த்தர் நினைப்பாரா? என் மகா சொன்னால் அப்படியே செய்வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை குறித்து பேசுவாரா? எத்தனை விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலுக்கு நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்லி அந்த கீழ்ப்படிதலுக்கான டைமை போஸ்ட்பான் பண்ணி எத்தனை நேரம் தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஒரு வசனத்தை பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் ஒரு உவமையாக தான் இயேசு சொல்கிறாரு. 21ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்பாவுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அப்போது அந்த உவமையில் 2 குமாரர்களில்
ஒருவன் அப்பா கொடுக்குற வேலையை செய்கிறேன்றான், போறேன்றான். 28ஆம் வசனத்தில் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றார். அப்புறம் அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அந்த பின்பு காலதாமதம். முதல்ல மாட்டேன்றான். அப்போது கீழ்ப்படுதலுக்கு ஏதோ ஒன்று நம்ம நடுவில் கொண்டாந்து வைக்கிறோம்ல, நம்மளால் உடனே கீழ்ப்படிய முடியல, காலதாமதமாக்குகிறோம். இளையவன் வந்து போகிறேன்றான், ஆனால் அவன் போகலை. 2 பேருக்குமே கீழ்ப்படிதலில் ஒரு பிரச்சனை இருக்கதா செய்யுது. கீழ்ப்படிவோம், அவர் சொன்னால் நாம் அப்படியே செய்வோம். வேதத்தில் கீழ்ப்படிதலை குறித்து எச்சரிக்கையான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாகவும் கூட நம்ம இன்றைக்கி இதை தெரிந்து கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 22:21. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். நம்மளை பார்த்து ஆண்டு அப்படி சொல்லுவாரோ? சொல்லி பார்த்தேன், எனக்கு கேட்குறதே இல்லை. சின்ன வயசுலேருந்து நீ அப்படி தான் இருக்க. சிலருக்கெல்லாம் கீழ்ப்படியாமை அவங்களுக்குள்ள ரத்தத்தில் ஊறி போய் விட்டது. அந்த இருதய கடினம். கீழ்ப்படிவோம். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன்னு இன்றைக்கி உடனடியான அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நீங்கள் சொன்னால் உடனே நாங்கள் கேட்கணும்ப்பா. அந்த இருதயம், அந்த ஒரு வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் தாரும். நாங்கள் கீழ்ப்படிதலுக்கு சாக்கு போக்கு சொல்லி காலதாமதம் செய்து சில நேரம் நாங்கள் லேட்டாக்கி அதை செய்யாமையே இருந்துடுறோம். எங்களை மன்னியும். நீங்கள் சொன்ன உடனே செய்யக்கூடிய அந்த உடனடி கீழ்ப்படிதலை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் அப்படியே வாழ அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.